வாசிக்கலாம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி, எஃபெக்ட் கொஞ்சம் மானிட்டர்ல, ஆமை, கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலகம் உண்டாக்குறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனானாகவும் ஒருவேளை போஜனத்திற்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயருக்காக நான் யோசித்த போது, ஆண்டவரே, ஒரு புதிய ஒரு காரியத்தோட நாங்கள் புது வருஷத்துக்குள்ளே எப்படி போகணும் அப்படின்னு யோசிக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்துக்குள்ள இந்த கசப்பு அப்படின்ற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கத்தர் தந்தார். இந்த கசப்பு அப்படின்னா, இந்த கசப்பு அப்படின்றது வேதம் சொல்லுகிறது இது ஒரு வேரா இருக்கிறது, ஒரு வேரா இருக்கிறது. பொதுவாக நம்ம நிறைய பேருக்குள்ள என்ன வரும் அப்படின்னு சொன்னா, இந்த கசப்பு என்கிற ஒன்று நமக்குள்ள முளைச்சிடும். ஆனா ரொம்ப டேஞ்சரான ஒண்ணு என்ன அப்படின்னா கசப்பு. வேதம் சொல்லுகிறது, ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழைகிறோம், ஒரு புதிய வருஷம் நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா நீங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன அப்படின்னா, கசப்போட கூட ஒரு புதிய வருஷத்திற்குள்ள நம்ம நுழைஞ்சிட முடியாது. அப்படின்னா அவங்க நம்மளை ஏத்துக்கல, அவங்க நமக்கு விரோதமா இருக்கிறாங்க, அவங்க நமக்கு பேசுறாங்க, இதெல்லாம் அடுத்தது. இதை குறித்து நம்ம திங்க் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, அவனவனுடைய பாடு போதும். அந்த கணக்கை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க போறதில்லை. அவங்க மன்னிக்காத கணக்கை நம்மகிட்ட கேட்க மாட்டாரு, அவங்க கசப்போட இருக்கிற கணக்கை நம்மகிட்ட கேட்க மாட்டாரு, அவங்க பண்ணுகிற அக்கிரமத்தை ஆண்டவர் நம்மகிட்ட கேட்க மாட்டாரு. வேதம் சொல்லுது, அவனவன் செய்த கிரியைக்கு தக்க பலன் அவனவனோட கூட வருகிறது. அப்போ நமக்கு எதிராக ஒருத்தங்க இருக்கிறாங்க, நமக்கு எதிராக ஒருத்தங்க பேசிட்டாங்க, நமக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னா, அதை குறித்து நம்ம அந்த பக்கத்தை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த பக்கத்தை குறித்து நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம சைடுல நமக்கு நீங்க ஒருவேளை இந்த புதிய ஆண்டுக்குள்ள போறீங்கல்ல, யார் மேலையாவது நீங்க கசப்பு வச்சிருக்கிறீங்களா? நீங்க மன்னிக்க வேண்டியவங்களை மனசார மன்னிச்சிட்டீங்களா? ஒருவேளை நீங்க பழையது மாதிரி அவங்கள்ட்ட பேசாம நீங்க இருக்கலாம், ஓகே, அது உங்களுடைய விருப்பம். நீங்க சரி, இந்த மாதிரி துரோகம் பண்ணிட்டாங்க, திரும்ப நான் பேசினேன்னு சொன்னா, ஏன்னா சிலருடைய கேரக்டர் ரொம்ப மோசமான கேரக்டரா இருக்கும். மறுபடியும் நீங்க அப்படியே போய் பழையது மாதிரியே விழுந்துட்டீங்கன்னா அவங்க உங்களை அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால துஷ்டன், துன்மார்க்கன், மோசமானவங்க அப்படின்னு தெரிஞ்சதற்கு பிற்பாடு அவங்களோட நம்ம டிராவல் பண்ண முடியாது, அவங்களோட நம்ம ஐக்கியம் வச்சிருக்க முடியாது, அவங்களோட நம்ம பிசினஸ் பண்ண முடியாது, அவங்களோட நம்ம எந்த டீலும் வைக்க வேண்டாம். ஆனா அதே நேரத்தில் மனசார அவங்க மேல என்ன இல்லாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த கசப்புன்ற ஒன்று நமக்குள்ளே இல்லாமல் இருக்கணும். அதனால நீங்க யார் மேலேயாவது அப்படி கசப்பு வச்சிருக்கிறீங்கன்னா, பாஸ்டர் ரொம்ப துரோகம் பண்ணாங்க, ரொம்ப தீங்கு செஞ்சாங்க, இவங்களால நான் பட்ட நஷ்டம் கொஞ்சம் இல்லை, இவங்களால நான் பட்ட அவமானம் ரொம்ப அதிகமா இருக்கிறது, இப்படி போய் ஒரு சிக்கல்ல என்ன மாட்டி வச்சது இவங்க தான், இவங்க ஏன் இப்படி பண்ணாங்க? ஒருவேளை உங்களுடைய மனது ரீதியாக நிறைய காரணங்கள் இருக்கலாம். இவங்க பண்ணது தப்புன்னு தெரியலாம். யோசேப்பு எந்த தப்பு பண்ணினதற்காக அவனை சிறைச்சாலையில போட்டாங்க? அவன் சிறைச்சாலையில போய் விலங்குகளுக்குள்ளாக அவனுடைய கைகள் ஒடுங்கிறதற்கு அவன் என்ன தப்பு பண்ணனா? போத்திபாருடைய மனைவியின் இடத்துல ஏதாவது ஒரு தப்பு பண்ணானா? இவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கிறான், இவன் உண்மையா வாழ்ந்திருக்கிறான். ஆனா செய்யாத ஒரு குற்றத்திற்காக இவங்க பிளான் பண்ணி திட்டம் போட்டு அவனை இப்ப சிறைச்சாலைக்குள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, நீ எப்படி வேணாலும் இரு, ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நீங்க எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை எனக்கு நன்மையாய் மாற பண்ணினார். அப்படின்னா, நீ எனக்கு தீமை தான் பண்ணின, நீ எனக்கு தீங்கு தான் செய்த, இது தீமையா முடியல, ஆனா ஆண்டவர் என் கூட இருந்ததுனால அந்த தீமை நன்மையாய் முடிந்தது. அப்போ நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, நான் கசப்பு வைக்க கூடாது. நான் உன்னால நஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னா, உன்னால நஷ்டப்பட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த நஷ்டத்தை அனுபவிச்சது யார் அப்படின்னா, கர்த்தர் தான் அனுபவித்தார்.
அந்த நஷ்டம் தான் என்னை உயர்த்திருச்சு, அந்த நஷ்டம் தான் எனக்கு கற்றுக் கொடுத்துருச்சு, அந்த நஷ்டம் தான் இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருச்சு. அந்த நஷ்டத்தினால தான் நான் நிறைய காரியத்தை கற்றுக்கிட்டேன். நீ மட்டும் அன்னைக்கு ஏமாத்தாம இருந்தா, நீ மட்டும் அன்னைக்கு பொய் சொல்லாம இருந்தா, நீ மட்டும் அன்னைக்கு என்னை நடுத்தருவில் விட்டுட்டு போகாம இருந்தா, நான் இவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா மாறி இருப்பேனா, நான் இவ்வளவு தைரியமானவனா மாறி இருப்பேனா? ஆண்டவருடைய பிள்ளைகளே, மனிதர்கள் மூலமாய் நமக்கு கர்த்தரை அனுமதிக்கிற எல்லா தீமைகளும் ஒரு நாளில் நமக்கு என்னவாதான் முடியும் அப்படின்னா, அது தீமையா முடியாது, அது நன்மையாகத்தான் முடியும். அவங்க தீமைன்னு நினைச்சு வேணா செய்யலாம், அவங்க செய்யறதுக்கு 100% தீமையா கூட இருக்கலாம். ஆனா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறதுனால, நமக்குள்ள அவருடைய வார்த்தை இருக்கிறதுனால அந்த தீமை தீமையா முடியாது, அந்த தீமை ஒரு நாள் நன்மையாகத்தான் முடியும். அதனால தான் நம்ம ஸ்ட்ராங் ஆனோம், அதனால தான் நம்ம தனியா வந்தோம், அதனால தான் நமக்குன்னு ஒரு ஆசீர்வாதம், அதனால தான் நம்ம இந்த அளவிற்கு பேசப்படுகிறோம். அப்படிதான் நம்ம நினைக்கணுமே தவிர அதை தீமையா நினைச்சிடக்கூடாது. அப்போ ஆண்டவரே, நான் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நான் கடந்து போறேன், எனக்குள்ள ஒன்று செய்யுங்க, எனக்குள்ள இருக்கிற கசப்பை என்ன பண்ணுங்கன்னா எடுத்து போடு. நான் எதோட புது வருஷத்துக்குள்ள போக கூடாதுன்னா, கசப்போட ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நான் போகக்கூடாதுப்பா. ஆனா இந்த கசப்பை உங்களுடைய இருதயத்துக்குள்ள நீங்க எடுத்து போடாம வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த கசப்பு ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி உங்களுக்குள்ளே ஒரு விஷத்தை ஒருத்தன் குடிச்சிட்டு நான் சாகாம இருப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த கசப்பு என்கிறதற்கு ஒரு பெரிய இந்த கசப்பினுடைய முடிவு என்ன அப்படின்னா, நம்மளை அந்த கசப்பு கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணும்னா நம்மளை கொன்றும். நம்முடைய நிம்மதியே இல்லாம நிம்மதி எல்லாத்தையும் எடுத்து போட்டு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சுகமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இந்த உலகத்துல சந்தோஷமா வாழணும்னு நினைச்சீங்கன்னா, நான் நம்புறேன் உங்களுடைய கசப்பை நீங்க எடுத்து போடாம உங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்க சுகமாவும் வாழ முடியாது, நீங்க நிம்மதியாகவும் வாழ முடியாது, நீங்க மற்றவங்களுக்கு முன்னாடி பலத்தோடையும் வாழ முடியாது. எப்போ உங்களுடைய கசப்பு நியாயமானதா இருக்கலாம், நியாயமானதா இருக்கலாம். ஆனா இந்த கசப்பை ஏன் எடுத்து போடுங்கன்னு சொல்றோம், கர்த்தர் சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அடுத்தவர்களுக்காக அல்ல, மற்றவர்களுக்காக அல்ல, உங்களுக்கு விரோதமாய் அந்த காரியங்களை செய்தார்களே அவர்களுக்காக நீ கசப்பை எடுத்து போடு. நீ ஆண்டவருடைய பிள்ளை, அதனால நீ கசப்பை எடுத்து போடு. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு வரணும், அதனால கசப்பை எடுத்து போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்றதை விட கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த கசப்பை உன்னிடத்திலிருந்து நம்மிடத்திலிருந்து நம்ம எடுத்து போடல அப்படின்னு சொன்னா ஆபத்து வேற எதுவும் இல்லை. யாருக்கு ஆபத்து அப்படின்னா, நமக்கு அது நல்லதில்லை, நமக்கு அது ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தர் இந்த கசப்பை எடுத்து போடுறதுக்கு சொல்றதற்கு காரணம் வேற யாருக்காகவும் அல்ல, எனக்காக நான் சுகமாய் வாழ்வதற்காக, நான் நன்றாய் வாழ்வதற்காக, நான் சிரித்து வாழ்வதற்காக, நான் சந்தோஷமாய் இருப்பதற்காக எனக்குள்ளே இருக்கிற கசப்பை எடுத்து போடக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. வேதத்தில் இந்த கசப்பாய் இருந்த மனிதர்களை எல்லாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஒரே ஒருத்தரை குறித்து உங்களுக்கு சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் முதலாவதாக வாசிக்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? வாசிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமே? ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தினுடைய 25வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வார்த்தியங்களையும் நடன கழிப்புகளையும் கேட்டு ஊழியக்காரர்கள் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தார், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனாரிடத்திற்கு வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடுப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதி உத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும்
என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்த உடனே கொழுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றார். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. உன் சகோதரனாகிய இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டுமே என்று சொன்னான் என்றான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, எல்லாரும் கவனமா கவனிங்க. நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். நம்ம கசப்போட எந்த வருஷத்துக்குள்ள போக கூடாது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஏன் போக கூடாது? ஏன் கசப்போட போக கூடாது? நம்ம கசப்போட போனோம்னா ஆண்டவர் தண்டிச்சிருவாரா? இல்ல கசப்போட போன உடனே பரலோகம் நமக்கு கிடைக்காம போயிருமா? நம்ம கசப்பு இல்லாம ஏன் போகணும் அப்படின்னு சொன்னா, இந்த கசப்புல இருந்து வெளியே வருவது எதற்காக அப்படின்னா, இன்னொருத்தருக்காக அல்ல. யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. நமக்காக. நீங்க கசப்புல இருந்து வெளியே வரணும். நீங்க அவங்கள மனசார மன்னிக்கணும். நீங்க அந்த காரியத்தை மனசார மன்னிக்கணும். யாருக்காக? யாருக்காக? சத்தமா சொல்லுங்க. நமக்காக தான் நம்ம மன்னிக்கணும், இன்னொருத்தருக்காக மன்னிக்க வேண்டாம். நான் சொல்றேன், சிலருக்கு பழகிரும், ஏமாற்றுகிறது பழகிரும். சிலருக்கு நமக்கு மனுஷனுக்கு விரோதமாய் வஞ்சகம் பண்றது மனுஷனுக்கு பழகிரும். ஆனா அந்த மனுஷனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்க கசப்பா இருந்தா என்ன, நீங்க பேசினா என்ன, நீங்க பேசலன்னா என்ன, நீங்க கோபமா இருந்தா என்ன, அவங்களுக்கு எந்த கவலையும். அவங்க அவ்வளவுதான். உங்களை ஏமாத்திட்டாங்களா, இன்னொருத்தரை ஏமாத்துவாங்க. அவங்க உங்களை திட்டுனாங்களா, இன்னொருத்தரை திட்டிடுவாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அதை மாறிடுச்சு. அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நம்ம இவங்க இப்படி பண்ணிட்டாங்களேன்னு நினைச்சு நம்ம கசப்போட நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, நாளுக்கு நாள் பாதிக்கப்பட்டு போறது யார் அப்படின்னு சொன்னா, நம்ம தான் பாதிக்கப்படுவோம். நம்ம தான் சிக்காகும். நம்ம தான் ஒரு மாதிரி போவோம். நம்ம தான் எதுலையும் சம்பாதிக்க முடியாம, கான்சன்ட்ரேட் பண்ண முடியாம நம்ம தான் கெட்டு போவோம். அதனால தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ கசப்பிலிருந்து வெளியே வரணும் மகளே, மகனே, நீ கசப்பிலிருந்து வெளியே வரணும். யாருக்காக அப்படின்னு சொன்னா, வேற யாருக்காக இல்ல, உங்களுக்காக. நீங்க நன்றாய் இருக்கும்படி இந்த கசப்பிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாருங்க, இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், 2 பேர் இருக்கிறாங்க. அப்பா, அப்புறம் பாத்தீங்கன்னா மூத்த பையன், 2வது பையன். ஆனா இந்த மூத்த பையனை வேதத்துல வாசிக்கும் போது, இந்த மூத்த பையன் ஒரு நல்ல கேரக்டரான ஒரு பையன். தன்னுடைய தகப்பனாரோட இருந்தவர். அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட், அவர் சொல்றதை பார்த்தா என்ன தெரியுதுன்னா, இவ்வளவு வசதி இருந்தும், இவங்க அப்பா இவ்வளவு லிபரலான ஒரு மனுஷனா இருந்தும், அவங்க அப்பா ஸ்ட்ரிக்டானவரா இல்லாத இருந்தும், இவனுக்குள்ளே ஒரு சுய கட்டுப்பாடு இருக்குது, ஒரு சுய ஒழுக்கம் இருக்கு இந்த பிள்ளைக்குள்ள. நம்ம அப்பா நம்மளை கண்டிக்கலனா கூட, அப்பா பாசமா இருந்தா கூட, நம்ம நல்ல பிள்ளையா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருக்குது. அதே போல இவனுடைய தம்பி கெட்டவனா மாறுறான். தம்பி தன்னுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போறான். அப்ப கூட இந்த பிள்ளை என்ன பிள்ளையா இருக்குதுன்னா, நல்ல பிள்ளையா இருக்குது. இல்ல, தம்பியே கெட்டு போயிட்டான், அவனே அப்பா ஸ்டிக் பண்ணல, என்னத்த பேசா கேட்க போறாரு, நானும் சொத்தை வாங்கிட்டு போறேன், அவன் இஷ்டத்துக்கு போயிட்டான்ல, நான் மட்டும் எதுக்கு வீட்டுல இருக்கணும், நான் மட்டும் எதுக்கு இப்படி பார்க்கணும், இப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கெட்டவன் அல்ல. அதுல கூட அந்த பிள்ளை என்ன பிள்ளை அப்படின்னா, நல்ல பிள்ளை. அப்போ இந்த மூத்த குமாரனுடைய கேரக்டரை நம்ம வேதத்துல நம்ம வாசிச்சோமே, ஆனால் உண்மையிலே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சுய ஒழுக்கம் உள்ள, ஒரு தகப்பனுடைய இருதயம் உள்ள ஒரு நல்ல பிள்ளை அப்படின்ற பிள்ளை இந்த மூத்த பிள்ளை. ஆனா இப்ப என்ன ஆச்சுன்னா, இவ்வளவு நல்ல பிள்ளை, சொத்துக்கெல்லாம் அதிகாரி, எந்த தவறும் இவர் பண்ணவே இல்லை. ஆனா அவனுடைய இளைய சகோதரன் போய்விட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு இப்ப திரும்பி வர்றான். திரும்பி வந்தோன்னா அவங்க அப்பா என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மகன் வந்த குஷியில அவர் அவனுக்கு கொளுத்த கன்றை அடித்து ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு பண்றாரு. இவன் இந்த பையன் எங்க போறான்னா, வேலையில இருக்கிறான். வேலையில போய் கஷ்டப்பட்டு வயல்ல போய், சரி அப்பா தான் இவ்வளவு கோடி சம்பாதிச்சார்ல, நம்ம வேலைக்கு போக வேண்டாம், நம்ம வீட்டுல இருப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லை. அப்ப இந்த மூத்த குமாரனுடைய கேரக்டர் அப்படின்னு நீங்க ஒன்னொன்னா எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா, ஒழுக்கத்துல ஃபர்ஸ்ட், தகப்பனுக்கு கீழ்ப்படுகிறதுல ஃபர்ஸ்ட், வேலைக்கு போறதுல ஃபர்ஸ்ட், இந்த மாதிரி எல்லா நற்குணங்களும் யாருக்குள்ள இருந்துச்சுன்னா, இந்த மூத்த குமாரனுக்குள்ள இருந்துச்சு. இப்போ இவன் கோவப்பட்டது நியாயமானு கேட்டா, கண்டிப்பா கோவப்பட்டது நியாயம்தான். யாருக்குனாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு கோபம் வராமல் இருக்குமா? உங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஒரு பிள்ளை ஊதாரி, குடிகாரன், மோசமானவன், உங்களுடைய மொத்த சொத்தையும் அழிச்சதே அந்த பிள்ளை தான்.
இப்போ போயிட்டு திரும்பி என்னமோ ஒரு 2 வருஷம் தாண்டி ஊர்ல இருந்து நல்ல நாட்டும் உள்ள வந்திருக்கிறான். ஆனா இன்னொரு பிள்ளை நல்ல பிள்ளை, கீழ்ப்படிதல் உள்ள பிள்ளை, நல்ல வேலை செய்யற பிள்ளை, உங்க கூடயே இருக்கு அந்த பிள்ளை. உங்களுக்கு என்ன தோணும்? நீங்க அப்படி அந்த பையன், குடிகார பையன், அந்த மோசமான வீட்டுக்குள்ள வந்த உடனே அவனுக்கு ஒரு நல்ல பிரியாணி மத்தியானம், உங்களுக்கு ஏற்கனவே கால் கை வலி, இந்த பிள்ளை கேட்குது, அம்மா எனக்கு பிரியாணி சாப்பிடலான்னு ஆசையா இருக்குன்னு கேட்டா, நீ எங்கேயாவது கடையில் வாங்கி தின்னுக்கோ அப்படின்னு காசை கொடுத்துட்டு, அந்த இளைய பையன் மோசமானவன் வந்த உடனே உங்களுக்கு கால் வலி எங்க போச்சுன்னு தெரியல, கை வலி எங்க போச்சுன்னு தெரியல, பிரியாணி ஆக்கி வச்சிருந்து மூத்த பையனுக்கும், அவன் வந்தான் அதனால பிரியாணி ஆக்குன, நீயும் கொஞ்சம் சாப்பிடுன்னு சொல்லும் போது, மூத்த பையனா நீங்க இருந்தா எப்படி இருக்கும் சொல்லுங்க? கோபம் வருமா வராதா? ஏமா போன நேற்றுக்கு என்னமோ கால் வலின்ட்டு இருந்த, நேற்றுக்கு என்னமோ ரொம்ப முடியாதுன்ட்டு இருந்த, என்ன எனக்கு இன்னைக்கு நீ இளைய மகன் வந்த உடனே அப்படியே கொஞ்சிற, என்ன எவ்வளவு பெரிய எரிச்சல் நமக்குள்ள வரும், எவ்வளவு பெரிய. இப்ப நினைச்சு பாருங்களேன், நீங்க அந்த சிச்சுவேஷன்ல இருந்தா அம்மாவை அப்படியே கடிச்சு தின்னலான்னு வரணும். உனக்கெல்லாம் புத்தியே இல்லையா, உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, நீ தான் இந்த இவனை இப்படி கெடுத்த, உன்னாலதான் அவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்னு நம்மளால எவ்வளவு திட்ட முடியுமோ அவ்வளவு திட்டுவோம். அப்போ இந்த மூத்த குமாரன் வந்து ஒருவேளை இந்த மாதிரி இந்த இளைய குமாரன் வரும்போது அவன் மூத்தவனை கூப்பிட்டு, போய் வாப்பா இவன் வந்திருக்கான், இவன் என்ன பண்றான்னு தெரியல, இவன் இந்த மாதிரி ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு அவனோட டிஸ்கஸ் பண்ணி இந்த பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணியிருந்தா கூட சரி, ஓரளவு ஒத்துக்கலாம், இவங்க அப்பா செஞ்சது சரின்னு ஒத்துக்கலாம். இந்த பிள்ளை மனசுல கசப்பா இருக்கிறது தவறு இல்லைன்றதுக்கு இவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது. இவ்வளவு நல்ல பிள்ளை, தன்னுடைய மூத்த மகனுடைய எந்த நாலேஜும் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள எல்லாம் சந்தோஷப்பட வேற ஆரம்பிச்சிட்டாங்க, இவனை மறந்துட்டாங்க. இவர் லேட்டா வராரு, வந்தா வீடு கலகலன் இருக்குது, சீரியல் லைட் எல்லாம் போட்டுருக்குது, ஸ்டார் எல்லாம் கட்டி இருக்கிறாங்க. எதுக்குடா இப்ப திடீர்னு சீரியல் லைட்டு, எதுக்குடா இப்போ, எனக்கு கல்யாணம் இல்லையே, எனக்கு எதுவும் இல்லையே, அப்பாவுக்கு எதுவும் இல்லையே அப்படின்னு வந்து இவனுக்கு வீட்டுல என்ன நடக்குதுன்னு, இந்த சந்தோஷத்துக்கு யார் காரணம்னு அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை. இப்ப வந்து வெளியே நிக்கிறான். வெளியே நின்ன உடனே சரி இந்த வீட்டில் நம்ம வீடா இல்லையா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஸ்டா இருக்குது. சரி, ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, எப்பா நம்ம வீட்டில் என்ன நடக்குதுன்னு யாரை கூப்பிட்டு கேட்க வேண்டியதா இருக்குது சொல்லுங்க, எப்படி இருக்கும்? அந்த வீட்டில் இத்தனை வருஷம் இருந்த பிள்ளை, அப்பாவுக்கு உண்மையான பிள்ளை, தன்னுடைய தகப்பனாரை விட்டு போகாத பிள்ளை, தன்னுடைய வீட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது? வேலைக்காரனை கூட்டு கேட்க வேண்டியது இருக்குது. நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? நான் போய் ஒரு வேலைக்காரனை கூட்டு கேட்க வேண்டியதா இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஆயிட்டா இல்ல, அந்த கசப்பு நம்மளால அந்த மாதிரி இருக்கும். உடனே அவங்க வேலைக்காரர் சொல்றாரு, உங்க தம்பி வந்துட்டாருன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து நியூஸ் போயிருச்சு, அவங்க அப்பா வெளியில வராரு. அவங்க அப்பாவுக்கு முகத்துல என்னது பயங்கரமான சந்தோஷத்தோட வந்து மூத்த பையனை பார்த்துட்டு, வாடா வாடா தம்பி வந்திருக்கிறான், எப்படி இருக்கும், எப்படி அவன மனசு. உடனே அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னா, உங்க கூட இத்தனை வருஷமா இருக்கிறேன், நீங்க எத்தனையோ ஆடுகளை வச்சிருக்கிறீங்க, என் ஃப்ரெண்ட்ஸு கூட செலவு பண்றதுக்கு ஒரு நாளாவது ஒரு ஆட்டுக்குட்டியை நீங்க கொடுத்துருப்பீங்களா? ஒரு நாளாவது சந்தோஷப்படுத்திருப்பீங்களா? இந்த மூத்த பையன் கேட்கிறது 100% நியாயம் 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 நியாயம். இந்த இடத்துல தீங்கு பண்ணினது அப்பா, இந்த இடத்துல தப்பு பண்ணினது அப்பா, இந்த இடத்துல அப்பாவுடைய நேசத்தை வந்து திடீர்னு வந்து பிடிச்சவன் யாருன்னா இளையகுமாரன். இது எல்லாம் இருக்கட்டும். இப்போ அவங்க அப்பா வந்து அவனை என்ன பண்றாருன்னா வருந்தி அழைக்கிறாரு. சரிப்பா, என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது, நீ வாப்பா உள்ள வாப்பான்னு கூப்பிடுறாரு. ஆனா இவருக்கு எங்க போறதுக்கு மனசு இல்லைன்னா, கண்டிப்பா அவன் மட்டும் இல்ல, நீங்களும் நானுமா இருந்தா கூட உள்ள போறதுக்கு நமக்கு, சத்தமா சொல்லுங்க, இப்போ உள்ள போறதுக்கு மனசு இல்லாம வெளியே நிக்கிறான். வெளியில நின்ன உடனே அவங்க அப்பா கூப்பிட்டு பார்த்தாரு, வருந்தி கூப்பிட்டு பார்த்தாரு. இப்ப என்ன பண்ணல, பிள்ளை வரல, மூத்த பிள்ளை வரலன்ன உடனே, டேய் சீரியல் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணுங்கப்பா, டேய் செஞ்சு வச்சிருக்கிற பிரியாணியை கீழே கொட்டுங்கப்பா. அவன் வந்தானா, அவனுடைய ட்ரெஸ் மாத்திருக்கீங்களா, அந்த ட்ரெஸ்ஸை உருங்கப்பா, எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிட்டு அவன் ஏற்கனவே போட்டு வந்தான்ல அந்த ட்ரெஸ்ஸை மாட்டுங்கப்பா, மாட்டிட்டு அவனை துரத்தி விடுங்க சொன்னாரா? ஆனா மூத்த மகன் என்ன எதிர்பார்த்து வந்தாரு? மூத்த மகனை இப்ப மனசை ரெடி பண்ணணும்னா என்ன செய்யணும்? நீங்களே அந்த மூத்த மகன் வச்சுக்கங்களேன், உங்க தங்கச்சியோ உங்க அக்காவோ இந்த மாதிரி இருக்குது, நீங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்ப்பீங்க? ஹலோ, ஏன்னா நீங்க கண்டிப்பா போக மாட்டீங்க. உங்களுக்கு மனசு எப்படி நீ உள்ள போவீங்க? போக முடியாது.
இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சா உள்ள போக முடியாது. நீங்க வருத்தத்தோட இருக்கிறீங்க. என்ன எதிர்பார்ப்போம்னா சீரியல் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி அவனுடைய ட்ரெஸ்ஸை கலட்டிட்டு பிரியாணி எல்லாம் கீழே கொட்டிட்டு அவனை எங்க அனுப்பணும்? வீட்டை விட்டு வெளியே அனுப்புனா நமக்கு ஓரளவு என்ன இருக்கும்? அப்பவும் நமக்கு கசப்பு மாறாது. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? என்னதான் இருந்தாலும் என்ன கேட்காம நீ கூட்டு வச்சியே, அப்பா விட்டா அவன் கூட போயிருப்ப போல தெரியுது, விட்டா அவனை கூட்டிட்டு போயிருப்பான் போல தெரியுது. ஆமா, அவன் வந்து உன்னை மயக்கின உடனே மயங்கிற பாரு. நீ இத்தனை வருஷம் உனக்கு குப்பை கொட்டிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒண்ணு பண்ண முடியல உனக்கு. அவன் வந்த உடனே நீ போனாலும் போவ, நீ போறதுன்னா போய்க்கோ. அப்படியே அந்த எரிச்சல், அந்த கோபம் நம்மளை விட்டு தனியாது. ஆனா இப்ப பிரியாணியை கீழே கொட்ட முடியுமா? செஞ்ச பிரியாணியை போட்ட சீரியலை ஆஃப் பண்ண முடியுமா? முடியாது. இப்போ இந்த பையனை கூப்பிட்டு வரல, 2-4 டைம் கூப்பிட்டு பார்த்தாரு, வரலையா? சரிப்பா, உன் கோவம் தணிஞ்சதுக்கு அப்புறம் நீ வான்னு சொல்லி இந்த மூத்த மகனை அப்படியே மறந்துட்டு எது கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னா, உள்ள நடக்கிற ஃபங்க்ஷன், உள்ள நடக்கிற சந்தோஷம், உள்ள இருக்கிற எல்லாமே என்ன ஆகுதுன்னா, இப்போ கசப்புன்ற ஒண்ணு, கசப்புன்ற ஒரே ஒண்ணு யாரை வெளியே நிக்க வச்சிருச்சு? நல்லவன, பரிசுத்தவான, உண்மை உள்ளவன, ஒரு தப்பும் பண்ணாதவன, இது வரைக்கும் நியாயமா வாழ்ந்த ஒரு பர்சனை கசப்புன்ற ஒண்ணுக்கு அவன் இடம் கொடுத்ததுனால அவனை எங்க நிக்க வச்சிருச்சுன்னா வெளியில நிக்க வச்சிருச்சு. இவன் மேல எந்த தப்பும் இல்லைங்க. தப்பு செஞ்சவன் உள்ள சந்தோஷப்படுறான், பணத்தை எல்லாம் அழிச்சவன் உள்ள சந்தோஷப்படுறான், வேசிகளிடத்துல போய் பணத்தை அழிச்சவன் உள்ள சந்தோஷப்படுறான். எல்லாருக்கும் அங்க சந்தோஷம், வேலைக்காரனுக்கு சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம், போனவனுக்கு சந்தோஷம், எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனா அந்த வீட்டிலேயே பாடுபட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு வேதனை அனுபவிச்சு இதுவரைக்கும் உண்மையா இருந்த ஒரு மனுஷனுக்கு என்ன இல்லைன்னா சந்தோஷம் இல்லை. காரணம் என்னன்னா அவனுக்குள்ள என்ன இருக்குன்னா இந்த கசப்பு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க நியாயமான ஆளு, நீங்க உண்மையான பர்சன், நீங்க எந்த தப்புமே நீங்க பண்ணல. அந்த சந்தோஷம் யாருக்கான சந்தோஷம்னா அது உங்களுக்கான சந்தோஷம். அதுல நீங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த இடத்துல முக்கியமான பர்சன் யாருன்னா நீங்களா தான் இருக்கணும். அந்த இடத்துல அவங்க இருக்கக்கூடாது. சரி, என்னமோ அவங்க பண்ணது சரியில்லை, தகப்பனார் பண்ணது சரியில்லை, சகோதரன் பண்ணது சரியில்லை, வேலைக்காரங்க பண்ணினது சரியில்லை, ஆனா சூழ்நிலை அவர்கள் அப்படி மாத்திருச்சு, அவங்க அப்படி மாறிட்டாங்க. ஆனா அதற்காக நீங்க கசப்போட இருந்துட்டீங்கன்னா பாதிக்கப்படுகிறது நம்ம தான். அதனால இப்போ நீங்க நினைச்சு பாருங்க, உங்க கசப்பு எத்தனை பேரை திருத்தி இருக்குது? உங்க கசப்பு எத்தனை பேரை உங்களுக்கு மேல அன்பு செலுத்த வச்சிருக்குது? நீங்க கசப்பா இருந்ததுனால எத்தனை ஃபங்க்ஷன், எத்தனை நிகழ்ச்சிகள் வந்து கேன்சல் ஆயிருக்குது? நீங்க கசப்பா இருந்ததுனால உங்க வீட்டுல எது நடக்காம இருந்திருக்குது? அதெல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். பாதிக்கப்படுகிறது யார் அப்படின்னா நான் தான் பாதிக்கப்படுவேன். அதனால என்னுடைய இருதயத்திலிருந்து நான் எதை எடுத்து போடணும்னா கசப்ப. ஆமென். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள கசப்பு வேண்டாம் ஆண்டவரே. எனக்காக ஆண்டவர் யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறார், நியாயமான நீங்கள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? உண்மையான நீங்கள் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும்? நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. நீங்க தண்டிக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லைல்ல. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஏசப்பட்ட அந்த ஒப்புரவாகக்கூடிய பலனை கர்த்தர் எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அதை மன்னிக்க கூடிய ஒரு தைரியத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்க கேட்க ஆண்டவர் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறாரு. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள நம்ம நுழையும் போது கர்த்தர் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு. இல்ல மகளே, நீ மறக்கிற வரைக்கும், நீ விடுகிற வரைக்கும், நீ விட்டு கொடுக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த காரியத்துல மாற்றம் உனக்கு வரவே வராது. நீங்க தான் பாதிக்கப்படணும். அதனால ஏசப்பட்ட சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபையை கர்த்தர் எனக்கு தருவீராக. இயேசுவே, அந்த கசப்பிலிருந்து எனக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருவீராகப்பா. நான் எதையும் செய்ய முடியாது, நான் ஒன்றும் பண்ண முடியாது. யாரோ ஒருத்தடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசிட்டு இருக்காங்க. மகளே, அவங்க ஜாலியா தான் மகளே இருப்பாங்க, மகனே அவங்க ஜாலியா தான் இருப்பாங்க, அவங்களுடைய சந்தோஷத்துக்கு குறை வராது. உங்க அம்மாவே ஒளிச்சு கூட செய்வாங்க, உங்க அப்பாவே யாருக்கும் தெரியாம செய்வாரு, உங்க கண்ணுக்கு முன்னாடி செய்ய மாட்டாங்க. ஆனா அதற்காக அவங்களுடைய பாசத்தை நம்ம விட்டு கொடுங்கன்னு சொல்லவே முடியாது. அதுதான் அவங்க, அதுதான் மனுஷன். ஆனா நீங்கள் பாதிக்கப்படாதபடி, நம்ம பாதிக்கப்படாதபடி ஆண்டவரே யார் மேலையும் கசப்பு வைக்க கூடாத ஒரு கிருபையை கர்த்தர் இப்பொழுது தாருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. எனக்கு யார் மேலையும் கசப்பு எனக்கு இல்ல.
சொல்லுங்க, யார் மேல எனக்கு கசப்பு இல்லை. ஹalleluya, ஆமென், ஹalleluya. இப்போ இதே இந்த சூழ்நிலை நீங்க திருப்பி போடுங்க. இப்போ ஒரு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்ல, ஒரு நல்ல மனநிலைமையில இருக்கிற ஒரு அண்ணன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டம் இருக்கும், உள்ளுக்குள்ள அவ்வளவு வலி இருக்கும். ஏன்னா என்னதான் இருந்தாலும் இவனை மோஸ்கட் பண்ணிட்டு அந்த செஞ்சது தப்பு தான். ஆனா ஒரு நல்ல மனநிலைமை இருக்கிற ஒரு அண்ணனா இருந்தா உடனே அப்பாவை பார்த்து, அப்படியா வந்துட்டானா, அவன் நல்லா வந்திருக்கிறானா, சந்தோஷமா வந்துட்டானா, ரொம்ப சந்தோஷம்ப்பா, சரி ஓகே, அவனும் வாழட்டும். தப்பு பண்றதற்காக அவன் நீ ஒன்றும் இல்லாம போக முடியாது. என்னதான் இருந்தாலும் ரத்த சம்பந்தமான உறவு. சரிப்பா, என்ன பண்ணணும், என்ன செய்யணும், அப்படியா, சரி நீங்க ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்ல, எனக்கு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்ல, நான் சீக்கிரமா வந்திருப்பேன்ல, நீங்க இவ்வளவு லேட்டா என்ன கூப்பிடாமலே விட்டீங்க, சரி வாங்க வாங்க போலாம். என்ன பண்ணணும், தம்பி வாடா அப்படின்னு கட்டி பிடிச்சிட்டு, இவன் ஏதாவது ஷூ போடணுமா, ஒரு செருப்பு வாங்கி தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு, இவனுக்கு பணத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதுக்கும் பிரச்சனை இல்லை, அவர்களோட சேர்ந்து ஷூவை போட்டு சந்தோஷமா அந்த வீட்டுக்குள்ள இருந்திருந்தா பிரியாணியாவது கிடைச்சிருக்கு. ஹலோ, இப்ப பிரியாணியும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. இவன் இவ்வளோ மனத்தாங்கத்தா இருக்கிறத ஒருத்தரும் பெருசா எடுத்துக்கவும். வேலைக்காரங்க என்ன பண்ணுவாங்க, வேலைக்காரங்க அந்த வீட்டில் 10 வேலைக்காரங்க இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, எஜமானனுக்கும் மூத்த பையனுக்கும் ஏதோ சின்னவன் வந்ததுனால பெரியவனுக்கு பிடிக்கல, இது பிடிக்காதனாலயா, பெரியவனுக்கு எப்பவுமே சின்னவனை ஆகாது. சுத்தி இருக்கிறவங்க எப்படிதான் பேசுவாங்க, புரியுதா உங்களுக்கு? அப்போ எல்லா விதத்திலையும் இவ்வளவு நல்லது பண்ணி கெட்ட பேர் வாங்கினது யாரு, மன கஷ்டத்தோட இருக்கிறது யாரு? எதுவுமே கிடைக்கல இந்த பிள்ளைக்கு. இத்தனைக்கும் கெட்டவனே கிடையாது, நல்லவன். ஏன் அப்படின்னா அந்த ஜெனரலான அந்த மைண்ட், அந்த கசப்பில்லாத அந்த வாழ்க்கை, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு லைஃப். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை. நீ அந்த இடத்துல உங்க நியாயம் நிக்காது, அந்த இடத்துல உங்க தான தர்மம் நிக்காது, அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பு நிக்காது, அந்த இடத்துல நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டது எதுவுமே நிக்காது. அந்த இடத்துல உங்களுடைய நடந்து கொள்ளுதல், உங்களுடைய புரிதல் மட்டும்தான் அந்த இடத்துல நிற்கும். ஹல்லேலூயா. உங்க கோபம் உங்களோட தான் இருக்கணும், உங்க எரிச்சல் உங்களோட தான் இருக்கணும், உங்க கசப்பு உங்களோட தான் இருக்கணும். நம்ம மட்டும்தான் தனியா இருப்போமே தவிர மற்றவங்க எல்லாரும் எப்படிதான் இருப்பாங்கன்னா ஜாலியா. நான் என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஏன் அந்த சந்தோஷத்தை நான் விட்டு கொடுக்கணும்? எதுக்கு அந்த பிரியாணியை நான் விட்டு கொடுக்கணும்? எதுக்கு அந்த சுதந்திரத்தை நான் விட்டு கொடுக்கணும்? அவ்வளவுதான். நீயே மன்னிச்சிட்டியாப்பா, அப்பாவே மன்னிச்சிட்டாரு, எனக்கு என்ன வந்து போயிடுச்சு, சரி பரவாயில்ல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, சந்தோஷப்படுகிறவர்களுடைய கூட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படுங்க, நீங்களும் சந்தோஷப்படுங்க. யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் நேருக்கு நேர் பேசுறாருன்னு நினைக்கிறீங்க. நான் நம்புறேன், மகனே மகளே, நீ நல்லவர்களா இருந்தால் கூட இதற்கு என்னவா இருக்காது அப்படின்னு சொன்னா, துக்கப்படுறது நீங்க மட்டும்தான் துக்கப்படணும், வருத்தப்படுறது நீங்க மட்டும்தான் வருத்தப்படணும், வெளியில நிக்கிறது நீங்க மட்டும்தான் வெளியில நிக்கணும், சாப்பிடாம இருக்கிறது நீங்க மட்டும்தான் சாப்பிடாம இருக்கணும். வேற யாரும் உங்களுக்காக அப்படி இருக்க மாட்டாங்க. அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னுடைய பிள்ளைங்க 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு நாள் வெளியில சாப்பிட போலாம் அப்படின்னு வீட்டை விட்டு அப்படி கிளம்பின உடனே என்னமோ ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சு. பிரச்சனை வந்த உடனே என்ன பண்ணிட்டான்னா, பாஸ்டம்மா அவனை மூத்தவனை பிடிச்சி பயங்கரமா திட்டாங்க, நல்லா திட்டாங்க, நல்லா திட்டு வாங்கிட்டான். திட்டு வாங்கிட்ட உடனே என்ன பண்ணிட்டான்னா, கோச்சிட்டான். அவனுக்கு கோவம் வந்துச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னா, சரி நம்ம வெளியே போகலான்னு முடிவெடுத்துட்டோம், சரி நம்ம போகலாம், சாப்பிட்றதுக்கு போகிறோம், அதனால சரி மம்மி தான் திட்டுனாங்க, நீ ஒன்றும் யோசிக்காத, பரவாயில்ல, மம்மி அடுத்த நிமிஷம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏறி போய் ஒரு கடையில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்தா, இவன் அங்கேயும் என்ன பண்ணிட்டான்னா, மூஞ்சி தூக்கிட்டே உட்காந்துருந்தான். எப்பவுமே பாசமா திட்டினாலும் அடுத்த நிமிஷம் சரியாயிடுவாங்க. அடுத்த நிமிஷம் அங்கேயே அவனை கட்டி பிடிச்சி கொஞ்சி முத்தம் கொடுத்து சரிப்பா சாப்பிடுன்னு சொன்னா, இவன் ஒரே வார்த்தையில என்ன சொல்லிட்டான்னா, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டான்ட்டான். நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், கேட்கவே இல்லை. எனக்கா பயங்கரமான பசி. நாங்கள் போய் உட்காந்து ஆர்டர் பண்ணிட்டோம். நான் ஆர்டர் பண்ணிட்டேன், இவன் இப்போ பாஸ்டமா சொல்லிட்டாங்க, சின்னவன் சொல்லிட்டான், இவனுக்கு சரிப்பா ஒரு தோசையாவது சாப்பிட்டேன், எனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டே இருந்தான். சரி, இவனுக்காக நாங்கள் 3 பேரும் பட்டினியா இருக்க முடியுமா? ஹலோ, ஒப்புரவாய் பார்த்தாச்சு, சொல்லி பார்த்தாச்சு, சாப்பிடுன்னு சொல்லி பார்த்தாச்சு, நமக்கு பசிக்குது. அன்னைக்கா பயங்கரமான டேஸ்ட் வேற.
நாங்க 3 பேரும் இவங்க வேண்டாம் எவ்வளவு சொல்லி பார்த்தோம், கேட்கல. கடைசியில் சரி நாங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடல, நீ மட்டும் வேணா ஐஸ்கிரீம் வேணா சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்றான்னு கேட்டா எனக்கு எதுவுமே வேண்டான்னு கோபத்தோட இருந்துட்டான். சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வண்டியில் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்தா இவருக்கு பசி. இவன் எப்பவுமே பசி தாங்க மாட்டான். இவன் என்னன்னா, இவங்க நைட்டு நம்ம சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் அவுட் பண்ணிட்டாங்க. சாப்பாடு இல்லை, குழம்பு இல்லை, பொதுவாக மாவு இருக்கும், அதுவும் இல்லை. இவன் நான் வந்து சரின்னு சொல்லிட்டு எல்லாம் இவன் கோபத்தோட தான் இருக்கான். நான் மேலே போயிட்டேன், கொஞ்ச நேரம் இருந்துட்டு திரும்பி இவனை காணோமேடான்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வந்து பார்த்தா இந்த பிரெட் இருக்கு பாருங்க, பிரெட்டை எடுத்து ஒரு தண்ணியில தொட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அப்ப நான் சொன்னேன், இந்த வீராப்பு எதுக்கு, இது எதுக்கு, நீ என்ன இப்ப கண்டுட்ட, நீ என்ன இப்ப நடந்துருச்சு, எங்களோட சேர்ந்து அழகா அந்த நல்ல சாப்பாடை சாப்பிட்டுருக்கலாம் இல்ல, அந்த சாப்பாடை சாப்பிட்டு இப்ப பிரெட், நீ பிரெட் சாப்பிட்டது தப்பு இல்ல, ஆனா இந்த பிரெட்டை சாப்பிடணும்னு பாரு நீ இருந்திருக்கு, உன்னுடைய கோபம் பாரு அப்படின்னா. அப்புறம் நைட்டு வந்து அந்த பிரெட்லையும் பார்த்தீங்கன்னா மொத்தத்தையும் சாப்பிட்டா அடியில் 2 அந்த மிச்சம் வைப்போம்ல, பண்ணவே முடியாது. அதைத்தான் சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இடையில பசிக்குதுன்னு எந்திரிச்சு நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியல. இது அடுத்த நாள் காலையில் சரியாயாச்சு, அடுத்த நாள் காலையில் ஒப்புரவாயாச்சு. வேற வழி என்னைக்குனாலும் நீங்கள் தான் சரியாகணும், நீங்கள் தான் சரியாகணும். காலையில் ஒப்புரவாகியே ஆகணும், அந்த கணவனாரோட வாழ்ந்து தான் ஆகணும், அந்த மனைவியோட வாழ்ந்து தான் ஆகணும், அந்த குடும்பத்தோட வாழ்ந்து தான் ஆகணும். என்ன நாளைக்கு கழட்டி விட்டுட்டு இன்னொருத்தர் போய் கல்யாணம் பண்ணிட முடியுமா? சொல்லுங்க சத்தமா. அது இதோட மோசமா இருக்கும். ஹலோ, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனையோட இதாவது அதை கம்பேர் பண்ணி பரவாயில்லப்பா அப்படின்னு தான் தோணும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒன்று இன்றைக்கு கசப்பை நம்ம முழுக்க எடுத்து போட்டுறணும். உடனே நம்ம சரியாயிடணும். நம்ம அந்த அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ஒரு இருதயத்தை கத்த நமக்கு தரணும். ஏன் அப்படின்னு சொன்னா, பாதிக்கப்படுகிறது அவர்கள் அல்ல, பாதிக்கப்படுகிறது யாரு தான். நான் சொல்றேன், இவ்வளவு கத்தி ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ண நீங்க ஏங்க பாதிக்கப்படணும்? சின்ன ஒரு பொய் சொன்னாலே மனசாட்சி உறுத்தி இந்த பொய் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நீங்க ஏன் வருத்தப்படணும்? 1000 பொய் சொல்றவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, 1000 திருடுறவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவு மோசமானவன் சந்தோஷமா இருக்கிறான். அப்படியெல்லாம் அவங்க சந்தோஷமா இருக்கும்போது உண்மையா இருக்கிற நீங்க மட்டும் ஏன் வெளியே நிக்கணும்? உண்மையா இருக்கிற நீங்க மட்டும் ஏன் வெளியே நிக்கணும்? நம்ம வெளியே நிக்க வேண்டியது இல்லை, நம்ம வந்து அப்படி போனது இல்லை. அந்த இடத்துல கொஞ்சம் மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அட மனுஷன்னா இப்படிதான், பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, அப்பாவும் அப்படிதான், அம்மாவும் அப்படிதான், எல்லாருமே அப்படிதான். சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. நான் வந்து என் ஊரை விட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறேன், எங்க அம்மா அப்பா கன்னியாகுமரியில இருக்கிறாங்க. எங்க அம்மா அப்பாவை சுத்தி பாத்துக்கிறது யார் அப்படின்னா, சுத்தி இருக்கிற அண்ணன் தம்பி தான் பாத்துக்குவாங்க. தண்ணி கேட்டால் தண்ணி கொண்டு கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க. நான் இங்கேருந்து ஏதாவது ஒரு அவங்களுடைய மெடிசன் எக்ஸ்பென்ஸுக்கு, அவங்களுடைய அந்த மெடிக்கல் செலவுக்கு ஏதாவது காசு நான் போகும்போது அவங்க கையில் கொடுப்பேன். ஆனால் அம்மா அப்பாவுக்கு யார் தான் ரொம்ப பெரிய வசதியாக தெரிவாங்க? ஹலோ, கேட்கல? நான் தான் ரொம்ப வசதியாக தெரிவேன். ஏன்? நான் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க கையில் என்ன கொடுக்குறேன்? என் பிள்ளை காசு தரா இல்ல, ஏம்மா நான் வந்து உன்னை வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்க்குறேன், 24 மணி நேரம் உனக்கு காப்பி தண்ணி கொடுக்கறது யாரு? அவங்க. ஆனாலும் அவங்களுக்கு யார் மேல பாசம் போகாது, அவங்க மேல இல்லை, யார் மேல தான். இப்போ எனக்கு சந்தோஷம் தான், ஆனா அதுக்காக என் அண்ணன் தம்பி எல்லாரும் வெளியே நின்ற கூடாது இல்ல. இதுதான் மனுஷன். ஹலோ, சத்தமா பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, இதுதான் மனுஷன். நல்லா சொல்லுங்க. நீங்களும் அப்படித்தானே? நீங்க நடிக்கிறீங்களா இல்லையா? நடிக்கிறீங்களா இல்லையா? நீங்களும் அப்படிதான். உங்க பிள்ளை ஒரு பிள்ளை மோசமான பிள்ளையா இருக்கும், ஆனா அந்த பிள்ளை வந்து மம்மி மம்மி 10 டைம் மம்மி அம்மான்னு கூப்பிட்டா போதும், அவ்வளவுதான். அவன் ஊரே வித்துட்டு வந்தா கூட, பாப்பா நீ தான்ப்பா எனக்கு பிள்ளைன்னு. அதுதானே? அங்க ஒரு பிள்ளை இருக்கும், அந்த பிள்ளை அவ்வளவு கீழ்ப்படிதலான பிள்ளையா இருக்கும், ஆனா அந்த பிள்ளைய கரிச்சு கொட்டுறது, அவ்வளவு திட்டுறது, அந்த பிள்ளை தான் எல்லாத்தையும் செய்யும். அவ்வளவு திட்டு வாங்கிட்டு அந்த பிள்ளை காலாமத்தி விடும், அவ்வளவு திட்டு வாங்கிட்டு அந்த பிள்ளை எல்லாத்தையும் செய்யும். ஆனா அந்த பிள்ளை இந்த அம்மாவுக்கு பிடிக்காது. யார் அப்படின்னு தெரியுமா? அந்த ஊரே சுத்திட்டு வரும் பாருங்க அந்த பிள்ளை. அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை. அப்போ ஒண்ணுமே இல்லை,
எல்லாரும் அப்படிதான், அந்த சமயத்திற்கு ஏற்றது போல, சூழ்நிலைக்கு ஏற்றது போல மாறுவாங்க. அடுத்த அப்புறம் சரியாயிருவாங்க, அது அவங்களுக்கு சார்ந்தது. ஆனா நான் என்னுடைய கசப்பின் நிமித்தமாய் நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா, என்னுடைய அறியாமை நிமித்தமாய் நான் பாட அனுபவிக்க கூடாது. நான் நல்லவனா இருந்து நான் வெளியில தள்ளப்படக்கூடாது. நான் இவ்வளவு நன்மை செஞ்சு என்னுடைய ஒரு கசப்பு நிமித்தமா நான் வெளியே நிற்க கூடாது. சட்டப்படி அந்த இடத்துல முதல் ஆளர் யார் தான் இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. அந்த சந்தோஷத்துல யார் தான் இருக்கணும்? நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதுக்கு நேர ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு அண்ணனா இருந்தா, டாடி என்ன டாடி வந்துட்டானா அவன், வாடா 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 அப்படின்னு கட்டி பிடிச்சு உள்ள கொடுத்து, உள்ள போய் 4 வேலைக்காரங்க கொண்டு, டேய் எடுத்து வா, தண்ணி எடுத்துட்டு வா, டேய் சிக்கன் எடுத்துட்டு வா, ஓடு அது பண்ணு இதை பண்ணு அப்படின்னு இருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஹல்லேலூயா. நீங்க அந்த மூத்த அண்ணனா மாற போறீங்களா இல்ல இந்த மூத்த அண்ணனா மாற போறீங்களா? நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. சத்தமா எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாரும் சொல்லுவோம். எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஹல்லேலூயா. ஒரு புதிய வருஷத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு, நான் ஏன் கஷ்டப்படணும் சொல்லுங்க. ஒரு 10 டைம் சொல்லுங்க பார்க்குறேன். நான் ஏன் கஷ்டப்படணும்? கேட்கல. நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும்? நான் ஏன் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு இருக்கணும்? கேளுங்க, நல்லா சொல்லுங்க. எல்லா விடுதலையோடையும் வாழ்றதற்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்குது. நான் ஏன் துக்கப்பட்டு இருக்கணும்? நான் ஏன் இந்த மாதிரி ஒதுங்கி ஒதுங்கி வாழணும்? வேண்டவே வேண்டாம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை, கர்த்தரே எனக்குள்ள இருக்கும்போது வேற என்ன எனக்கு வேணும்? சமாதான காரணர் எனக்குள்ள இருக்கும்போது வேற என்ன எனக்கு வேணும்? கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அவருக்கு மிஞ்சி என்ன வரப்போகுது? அவருக்கு மிஞ்சி என்ன வரப்போகுது? அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த கசப்பிலிருந்து ஆண்டவர் உங்களை மன்னிச்சிருங்க, மனசார மன்னிச்சிருங்க, மறந்துருங்க. பரவாயில்ல, அவங்க பண்ணின துரோகம் தீமைக்கு இல்லை, அவங்க பண்ணின துரோகம் நன்மைக்கு தான். கர்த்தர் நன்மையா மாத்துவாரு. அந்த துரோகம் பண்ணதுனால தான் நம்ம ஜெபத்துக்கு வந்தோம். அந்த துரோகம் பண்ணதுனால தான் நம்ம ஆண்டவரை நெருங்கினோம். அந்த துரோகம் அவங்க பண்ணதுனால தான் பைபிளை கையில தூக்கி எடுத்தோம். அவங்க பண்ணினது ஒவ்வொன்றும் தீமையா இல்ல, நமக்கு நன்மையா தான் மாறி இருக்குது. இனியும் அவங்க எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் அந்த துரோகம் தீமையாய் அல்ல, அந்த துரோகம் நமக்கு நன்மையாகவே மாற்றுகிற ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அந்த 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 எண்ணத்தை தருவார். ஒரு விஷயத்தை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். வாசிக்கலாம். நீங்க ஆதியாகமத்தில் வாசிப்பீர்களானால் இந்த கசப்போட இருக்கிற இன்னொரு மனுஷனை கூட நம்ம வாசிக்க முடியும். எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமத்தில் நீங்க 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆதியாகமம் ஆமென் 4ஆம் அதிகாரத்தினுடைய 3வது வசனம். சில நாட்கள் சென்ற சில நாட்கள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாயிற்று, அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல நீங்க முன்னாடி வசனத்தை வாசிங்களேன். அந்த 6-7 வாசிக்கும் போது ஆமென் 6வது வசனம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப அப்பொழுது கர்த்தர், நல்லா கவனிங்க எல்லாரும் ரொம்ப கவனமா இந்த வசனத்தை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன், ஹலோ, நம்மளை பார்த்தா நம்ம தான் காயின் வச்சுங்களேன், கசப்பா இருந்தா நம்ம தான் காயின். நம்மளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, ஏன் உனக்கு வயிறு கேட்கல?
அதுல எரிச்சல் உண்டாகுன்னு பார்த்து நான் எக்ஸ்ட்ரா வயிறுன்னு போட்டிருக்கிறேன். ஏன்னா நமக்கு அந்த மாதிரி சொன்னாதான் புரியும் அப்படின்றதுக்காக. கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறாரு, டப்பா நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அதெல்லாம். இது ரெண்டாவது, ஆண்டவர் வந்து ஆபேலே ஆசீர்வதிக்கிறாருன்னா சும்மா ஆசீர்வதிக்கல, நல்லா கவனிச்சுங்க, சும்மா ஆசீர்வதிக்கல. அந்த நாட்களிலே வந்து பலி என்ற ஒரு முறையே கிடையாது. ஆனா அவன் வந்து எதற்காக இந்த ஆடை வளர்த்துறான் அப்படின்னா பலிக்காக மட்டுமே ஆட்டுக்குட்டியை வளர்த்துறாரு அவர். ஆனா இந்த அன்னைக்கு வந்து எல்லாரும் விவசாயம் பண்ணி சாப்பிட்டாங்க. இவன் வந்து இருக்கிறதுல ஒரு பெர்சன்டேஜ் கொடுக்குறாரு கர்த்தருக்கு. ஆனா அவன் வந்து அதுக்காகவே வளர்த்துறாரு, கர்த்தருக்காகவே. அதான் இவங்க ரெண்டு பேருடைய காணிக்கையில் இருக்கிற டிஃபரெண்ட். அதான் ஒருத்தர் வந்து இருக்கிறதுல அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு, ஒருத்தர் வந்து கமிட்மெண்டோட செய்யறாரு. அதனால தான் ஆசீர்வதிக்கப்படுறாரு. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஏன் நீ அகைன் நெக்ஸ்ட், உனக்கு ஏன் உன் முகநாடி ஏன். இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, இது பக்கத்துல கையை பிடிச்சி கேளுங்களேன், கொஞ்சம் நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது? உங்களை இல்ல, தப்பா நினைச்சுறாதீங்க, சும்மா ஜஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு ஏன் வயிறு எரிகிறது? அடுத்து கேளுங்க, உங்களுக்கு ஏன் முகநாடி வேறுபடுகிறது? கேளுங்க, உங்களுக்கு ஏன் முகநாடி வேறுபடுகிறது? அடுத்து நெக்ஸ்ட், அடுத்த வசனம் வாங்க. அடுத்து, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அப்படின்னா நீங்க வந்து நல்லா உழைச்சிங்கன்னா, நீங்க நல்ல ஞானமா வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஊதியம் கிடைக்குமா கிடைக்காதா? நீங்க நல்லா இருப்பீங்களா இருக்க மாட்டீங்களா? கேட்கல. உனக்கு நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. நெக்ஸ்ட், நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை. அப்படின்னா என்னைக்குனாலும் நீ தாண்டா அண்ணன், அவனு தம்பி தாண்டா, அதுல நீ முந்தினவன தான் இருக்கிற. இது இவ்வளவோ ஆண்டவர் காயின் இடத்துல சொன்னாலும் அவனால என்ன பண்ண முடியலன்னா அந்த கசப்புல இருந்து வெளியே வர, அவ்வளவுதான். கூட்டிட்டு போய் என்ன பண்ணிட்டான்னா தன்னுடைய சொந்த சகோதரனே கல்லை எடுத்து தூக்கி போட்டு கொண்டுட்டான். அதுக்கப்புறம் இந்த காயின் ஒரு பெரிய சாபத்துக்குள்ளாகி அவனுடைய வாழ்க்கையே அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஒரு சாபமான ஒரு சந்ததியா போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, காரணமே இல்லாம இன்னொருத்தர் நல்லா இருக்கிறாங்க, இன்னொருத்தர் ஆசீர்வாதமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்ன வந்துச்சுன்னா ஒரு 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 கசப்பு வந்துருச்சு. இப்போ 100 நாள் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது, நம்ம பிரசங்கம் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு என்ன பிடிக்குமான்னு கேட்டா பிடிக்கும், சந்தோஷப்பட்டு பாஸ்டர் உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது பாஸ்டர் அப்படி இப்படின்னு. இப்போ அதே ஒரு வாய் பேசுன்னு வச்சுங்களேன், இதே வாய் அடுத்து இதை விட கொஞ்சம் நல்லா பண்ற யாரையாவது ஒருத்தரை பார்த்தாங்கன்னா அந்த வாய் என்ன பேசும்? நீங்க என்ன 100 நாள் தானே நடத்துனீங்க, அவர் பார்த்தீங்களா 1000 days, 1000 நாள், கால் தூசி கூட வராது பாஸ்டர், நீங்க சும்மா அவரெல்லாம் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? இது நம்முடைய நேச்சர். அதுக்காக என்ன சிஸ்டர், சவுல் மாதிரி சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 பாடும்போது நான் முறைச்சிட்டு இருந்தேன்னா நீ முறைச்சிட்டு யாருக்கு நஷ்டம்? சவுல் இப்ப முறைச்சுக்கிட்டாருன்றதுக்காக தாவீதுக்கு நஷ்டமா சுத்தி இருக்கிறவங்களுக்கு நஷ்டமா? யாருக்கு தான் நஷ்டம்? சவுலுக்கு தான் நஷ்டம். எலும்பு இல்லாத நாக்கு எதை வேணாலும் கேட்கல. இன்னைக்கு சாரி நல்லா இருக்குன்ற அக்கா நாளைக்கு நல்லாவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சகஜம், நடக்கிறது தான், மனுஷனுக்குள்ள இருக்கிறது தான். அப்போ ஆண்டவரே எனக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த கசப்புன்ற ஒரு வேறு எந்த இடத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா முளைக்கவே கூடாது. நல்லா இருப்பா, கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா, நல்லா இரு, எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறது எனக்கு அதான் வேதம் சொல்கிறது, போதும் என்ற மனதுடனே கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். என்ன ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும், உங்களை எவ்வளவு வேணாலும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா அதே நேரத்தில் இன்னொருத்தர் ஆசீர்வாதமா இருக்கும்போது அவங்க மேல பொறாமையும் வேண்டாம், கசப்பும் நமக்கு வேண்டியது. அவன் செஞ்சதுக்கு கர்த்தர் அவன் ஆசீர்வதிக்கிறாரு, அவனுக்கு கிடைச்சிருக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் தருகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஆரம்பிக்கும் போதே என்ன சொன்னாருன்னா, உங்க மனநலமை மட்டும் என்ன பண்ணணும், உங்க மனநலமை மாறிச்சுன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? சத்தமா சொல்லுங்க, நல்லா இருப்போம்னு சொல்லுங்க சத்தமா. என் மனநிலைமை மாறிச்சுன்னா நான் நல்லா இருப்போம். எனக்கு கர்த்தருடைய வருகை தாமதிச்சா எப்படியாவது அடுத்த ஜெனரேஷனாவது எப்படி இருக்கணும்னா இப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில நீங்க ஒருவேளை அப்படி வளராம இருந்திருக்கலாம், ஆனா உங்க பிள்ளைகளையாவது எப்படி வளர்த்துங்க? சத்தமா சொல்லுங்க. கசப்பு இல்லாம வளர்த்துங்க உங்க பிள்ளைகளை, பொறாமை இல்லாம உங்க பிள்ளைகளை வளர்த்துங்க, நல்ல ஒரு பரந்த மனப்பான்மையோட உங்க பிள்ளைகளை வளர்த்துங்க.
அவன் அதுவே ஒருவேளை அப்படி குறுகிற மனப்பான்மையில உங்க பிள்ளை இருந்தாங்கன்னா அப்படி செய்யறதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க. நீங்க மாறலைன்னா உங்க பிள்ளைங்க மாற முடியாது. அதனால தயவு செய்து நான் நம்புறேன், உங்களுக்குள்ள அந்த பரந்த மனப்பான்மை வரட்டும். உங்களுக்குள்ள வந்த உடனே உங்க பிள்ளைகளுக்கும் அந்த பரந்த மனப்பான்மையை கர்த்தர் தருகிறதற்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனசார எல்லாரையுமே சந்தோஷப்பட ஆரம்பிங்க. நீங்க வாலண்டியரா சந்தோஷப்பட ஆரம்பிங்க. யாராவது ஒருத்தர் ஒரு கார் வாங்கிட்டாங்களா, நீங்க மனசார என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷமா சொல்லுங்க, பிரதர் ரொம்ப நல்லா இருக்கு பிரதர், அழகான கலர் வாங்கியிருக்கீங்க பிரதர், இந்த கார் உங்களுக்கு ரொம்ப பிளஸிங்கா இருக்கும் பிரதர், ஏசப்பா பாருங்க நீங்க பட்ட கஷ்டத்துக்கு ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்கிறார் பிரதர் அப்படின்னு சொல்லி பழகுங்க. அதே நேரத்தில் ஒரு கார் வாங்கும் போது உனக்கெல்லாம் கார் வாங்குறதுக்கு காசு வந்துருச்சு, இதுக்கெல்லாம் கொடுக்கும் முளைக்கும் யார் நினைச்சா அப்படின்னு போய் நின்றுட்டு இருக்க கூடாது. அல்ல நல்லாவே இல்லை, எதுக்கு பிரதர் இந்த சாணி மாதிரி ஒரு கலர் வாங்குனீங்க, எதுக்கு இதெல்லாம்? ஏன் அவங்க உங்களுக்கு அவார்டு கேட்டாங்களா? இல்ல கார்ல நீங்க சைன் போடணும்னு ஏதாவது கொண்டு கொடுத்தாங்களா? இல்ல அப்புறம் எதுக்கு அந்த கமெண்ட், எதுக்கு அந்த தேவையில்லாத? அவர்களுக்கு அது பிடிச்சிருக்குன்றதை விட அது அவங்களுக்கு அந்த நாலேஜுக்கு அவங்களுக்கு இருக்கிற காசுக்கு அவங்க வாங்கினாங்க, அவங்களுக்கு அது சந்தோஷம். நம்ம என்ன பண்ணணும்னா சந்தோஷம் தான் படணுமே தவிர நம்ம எரிச்சல அங்க வன்மத்தை என்ன பண்ணக்கூடாது, அங்க கொட்டக்கூடாது. கொண்டு போய் கொட்டாதீங்க. இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அழகு. இது எதுவுமே இல்லாம நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்தேன், ஆமா பைய தூக்கிட்டு வாங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் பரலோகத்துக்கு விட்டுருக்கு, அங்க இருந்து ரிட்டர்ன் அனுப்பி விட்டுருவாங்க. இந்த மாதிரி குணம் இருக்கிறவங்க எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியாது, நீங்க திருப்பி கம்ஃபர்ட் சர்ச்சுக்கே போங்க, போய் உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் நல்ல உபதேசத்தை கேட்டு அப்புறம் மனம் திரும்பி வாங்கன்னு அனுப்பி விட்டுற போறாரு ஆண்டவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, நெக்ஸ்ட் இயர் ஒரு புதிய ஆண்டுக்குள்ள நம்ம போறோம். உங்களுக்கு 1000 துக்கங்கள் 1000 கவலைகள், ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாருங்க, எனக்கு ஒரு கிருபை, என் மனசுல நான் என்ன பண்ணணும்னா ஒரு பெரிய சேஞ்ச். ஹல்லேலூயா. அப்படி அந்த பாதி கவலைகள் போய் ஒரு நல்ல வாழ்க்கை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. யாரையுமே தப்பா நினைக்காத ஒரு இருதயம். ஆமேன். சத்தமா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். யாரையுமே பொறாமையா பார்க்காத ஒரு இருதயம், எல்லாத்தையுமே ஈஸியா எடுக்கிற ஒரு கிருபை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்கன்னா எப்படி பாடுவீங்க? குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்தமே என் அன்பரின் திருப்பாதத்தில். அப்படியே ஜாலியா டான்ஸ் ஆடிட்டே எங்க போவீங்கன்னா ஒரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து போவீங்க. ஹல்லேலூயா. ஆமென். இப்பொழுதே உங்களை நான் வாழ்த்துறேன். புதிய வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நான் உங்களை பிளஸ் பண்றேன். நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ஒரு பிரமாண்டமான ஒரு வருஷமாய், சந்தோஷப்படுகிற ஒரு வருஷமாய், நீங்கள் இழந்ததை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிற ஒரு வருஷமாய், நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சு வருகிற வருஷம் இந்த துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்க போறாரு. ஹல்லேலூயா. என்னுடைய மனசு தெளிவாகுது, எல்லாமே எனக்கு தெளிவா மாறப்போகுது. என் மனசு ஸ்ட்ரென்த் ஆகுது, எல்லாமே எனக்கு ஸ்ட்ரென்த்தா மாற போகிறது. நான் ஒரு பெரிய விஷன் உள்ள ஒரு பர்சனா நான் மாற போறேன். என்னை பார்த்து நிறைய பேர் பிரமிக்க போறாங்க. தலைவனுக்குள்ள ஒரு அபிஷேகம் எனக்குள்ள வரப்போகுது, தலைவிக்குள்ள ஒரு அபிஷேகம் என் மேல வரப்போகுது. இனி என்னுடைய ஃபேமிலி இருக்கிற அந்த சாபம் எதுவுமே எனக்கு இல்லை. ஆமென். விசுவாசிக்கிறவங்க மட்டும் அப்படியே எழும்பி கொஞ்சம் முன்னாடி வாங்க. ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் உங்களுக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த ஜெபத்துல, கடைசி ஜெபத்துல நீங்க கலந்துக்குங்க. கர்த்தர் நல்லவர். Thank you Jesus. Thank you Jesus. Hallelujah. கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு Thank you Jesus. ஒரு புதிய வருஷத்தை நம்ம சந்திக்க போறோம். ஆண்டவர் நம்ம மேல் கிருபையா இருக்கிறவர். நன்றி. Hallelujah. Thank you Jesus. ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய மனசு மாறிச்சுன்னா எல்லாத்தையும் மாற்றுகிறதற்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். ஹலோ சொல்லுங்க. உங்க பிள்ளைக்கு கிடைச்சாலும் சந்தோஷம். வரமாட்டேங்குது பாருங்க வாயில. மற்ற பிள்ளைக்கு கிடைச்சா துக்கமா? சொல்லுங்க. இல்ல, பொதுவாகவே நமக்கு துக்கம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி. நம்மள மைண்ட்ல அந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அப்படி வளர்ந்துட்டோம். அது வந்து நம்மளை சொல்லி குற்றம் இல்லை, நம்ம அப்படியே ஜெனரேஷனா அப்படி வளர்ந்துட்டோம். அது பொதுவாகவே நம்மளால இதை என்ன செய்ய முடியாதுன்னா அதை ஏத்துக்க முடியாது. அது என்னதான் இருந்தாலும் நமக்கு கிடைக்காத ஒண்ணு இன்னொருத்தருக்கு கிடைக்கும் போது என்ன தோணும்? நமக்கு அப்படியே சந்தோஷமா பிரதர் அப்படியா சொல்லுவோம். அப்படி பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மனுஷங்க தான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அந்த மாதிரி ஒரு லெவலுக்குள்ள நீங்க வந்தாதான் நீங்க இந்த உலகத்துல நீங்க சந்தோஷமாவே வாழ முடியும்.
ஏன்னா நான் எதுக்கு இதை சொல்றேன்னா, எனக்கு 41 வயசு. இந்த 41 வயசுல நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன்றதை ஃபீல் பண்றது இப்போ ஒரு 10 இயர்ஸா தான் நான் அப்படி ஃபீல் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஊழியம் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா என்ன அப்படின்னு சொன்னா, சில அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு வரவே இல்லை. என்னுடைய மனசு அப்படி இல்லவே இல்லை. இப்ப நான் என்ன ஜெபிக்க ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, உங்க மனசு எப்படி இருக்கு ஆண்டவரே, உங்க மனசு எப்படி இருக்கு ஆண்டவரே, நீங்க உங்க மனசை எனக்கு கொடுங்க, நீங்க இருக்கிற மாதிரி என்ன மாற்றுங்க. இப்படி கத்தர மாதிரி மாற 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 அவருடைய மனசு என்ன அப்படின்னா, நான் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்ததை விட பெரிய காரியம் அதிகமாக செய்யும். அதனால ஆண்டவருடைய மனசு அப்படிதான், ரொம்ப தாராளமான மனசு. இப்போ மழையை ஆண்டவர் பெய்ய பண்ணணும்னா யாருக்கு தான் பெய்ய பண்ணணும்னா, நல்லவர்களுக்கு மட்டும்தான். அது அவரால் முடியுமா முடியாதா? இவ்வளோ ஏரியாவுக்கு மட்டும் மழை பெய்யும், அவ்வளோ ஏரியாவுக்கு மட்டும் தான் மழை பெய்யும். ஆனால் மழை பெய்யும் போது கர்த்தர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணுகிறார். அப்படின்னா அவருடைய மைண்ட் எப்படி இருக்குன்னா, ரொம்ப ஜென்ரலான மைண்டா இருக்குது. சரி பரவாயில்ல வச்சுக்கோ, நீ வா, நீ என்னைக்குனாலும் ஒரு நாள் வருவேன். அப்போ ரொம்ப பிராட் மைண்டானவர் யார் அப்படின்னா, நம்ம ஆராதிக்கிற கர்த்தர். அவர் குறுகின மனப்பான்மை உடையவரே அல்ல. நம்ம ஆராதிக்கிற தேவன் கண்ணிங்கான ஃபெலோவே இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் யாருன்னா ரொம்ப பிராட் மைண்ட், அவர் ரொம்ப அன்புல, அவர் அவ்வளோ நேசமானவர். நம்ம மாற 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 உங்களுக்குள்ள என்ன வரும்னா, அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அப்படியே பொங்கிட்டே வரும். அதனால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இந்த பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இந்த சூழ்நிலையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நீங்க, நான் உங்களுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த மூத்த குமாரன் உள்ள வீட்டுக்குள்ள போகாததை குறித்து யாருக்காவது ஒருத்தர் கவலைப்பட்டாங்களா? எனக்கு அதுதாங்க வருத்தம், எனக்கு அதுதாங்க வருத்தம். உண்மையா சொல்ல போனோம்னா, அந்த அப்பா என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? வெளியில டே நீயே உள்ள வரல, நானும் உள்ள போலடா. உண்மையில அவர் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். என்ன பொறுத்தளவுல நான் அதைத்தாங்க எதிர்பார்ப்பேன், எங்க அப்பாட்டா தான் எதிர்பார்ப்பேன். இவ்வளவு தூரம் நாயா பேயா அலைஞ்சு என் அப்பாவுக்கு அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சு, என் அப்பாவுக்கு ஒரு கெட்ட பேர் கூட நான் சம்பாரிச்சு கொடுக்காம, இன்னைக்கு அவன் அவ்வளவு பெரிய கெட்ட பேரை வச்சு எங்க அப்பா வந்தாரு. ஆனா எனக்கு எங்க அப்பா கொடுக்குற மரியாதை என்ன தெரியுமா? சரிடா, நீ இவ்வளவு தூரம் இருந்தடா, நீ சந்தோஷப்படலாம், எனக்கு வேண்டாம்டா, நம்ம வெளியே. அப்படி எங்க அப்பா சோகமாவது பட்டிருக்கணும், எங்க அப்பா அந்த ஃபங்க்ஷனை நிப்பாட்டிருக்கதான் செய்யணும். ஆனா இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட ஒரே ஒரு பர்சன் யாரு தெரியுமா? மூத்த குமாரன் தான். நீ என்னப்பா தப்பு பண்ண? எனக்கு அதான் கேள்வி. மூத்த குமாரனே, நீ என்ன தப்பு பண்ண? நீ வெளியே நிக்கிறதுக்கு நீ என்ன தப்பு பண்ண? நீ இந்த சந்தோஷத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு நீ என்ன தப்பு பண்ண? ஒரு மிஸ்டேக்கும் பண்ணல. அவன் பண்ண ஒரே ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? கசப்புன்றது கூட சொல்ல முடியாது, அவனுக்குள்ள என்ன ஒரு ஆதங்கம் இருக்குது. அப்படின்னா நம்ம இவ்வளவு செஞ்சு அது சரியானது தான், ஆனா அது என்ன பண்ண தெரியல. அந்த இடத்துல, அந்த டைம்ல, அந்த இடத்துல அதை என்ன பண்ணிருக்க முடியாதுன்னா, வெளிக்காட்ட உங்க மேல இருக்கிற தப்பு வேற எதுவுமே இல்லை சிஸ்டர், பிரதர், எதுவும் இல்லை. எந்த டைமுக்கு எப்போ எமோஷனல் ஆகணும்னு மட்டும் உங்களுக்கு என்ன பண்ணல? சத்தமா சொல்லுங்க. தெரியல. எமோஷனல் ஆக வேண்டிய இடத்துல எமோஷனல் ஆகிடுறோம், கோவப்படாத வேண்டிய இடத்துல கோவப்பட்டுறோம். ஆனா நீங்க பொதுவா யாரு? நீங்க நல்லவங்களா கெட்டவங்களா? உண்மையிலே நீங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. நீங்க யாருக்கு, நம்ம யாருக்கு மனசரிச்சு என்ன துரோகம் பண்ணிருக்கோம்? எதுவுமே கிடையாது. ஆனா நம்ம தான் என்ன பண்றோம்? நீங்க தானே கஷ்டப்படுறீங்க, உங்களை தானே மனசை உடைக்கிறாங்க. நீங்க யாருக்கு எந்த துரோகம் பண்ணீங்க? இல்ல ஏன் அது உங்களுக்கு எஃபெக்ட் ஆகுது? நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க, நீங்க ரொம்ப வீக். நான் உங்களுக்கு ஓப்பனா சொல்றேன், இந்த ஜபம் ஆரம்பிச்ச இந்த 100 days ஜபம் ஆரம்பிச்சதுக்கு பிற்பாடு என்னமோ இங்க பலிபீடத்துல நல்லா நடக்குது, நல்லா நடத்தணும், கர்த்தர் நடத்துற, பேசுற எல்லாமே ஓகே. ஆனா இந்த 100 daysல நான் கடந்து வருகிற சில பாதைகள் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவே முடியாது. எவ்வளவு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுமோ அவ்வளவு பின்னாடி வலி, அவ்வளவு பின்னாடி வேதனை, அவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளவு கஷ்டம். ஆனா அதை சொல்லி கூட நம்ம என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியாது. அது சாட்சி. இதன் மத்தியிலையும் ஆனா என்ன பண்ணலைன்னா, ஒண்ணு கூட எங்களுடைய இருதயத்தை அசைக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை யார் தரான்னா, கர்த்தர். என்ன அப்படிதான், என்ன ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு ஊழிய அழைப்பெல்லாம் இருந்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனா எங்க பாஸ்டர்ட்ட சொல்லும்போது, ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சிட்டியா, அவ்வளவுதான், பஞ்சு மெத்தன்னு நினைக்காத, முள்கள் தான். பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு பாடுபட்டாங்க. நீயும் ஊழியத்துக்குன்னு காலடி எடுத்து வச்சு நல்ல ஊழியம் செஞ்சா கண்டிப்பா இந்த மாதிரி ஸ்ட்ரகிள், இந்த மாதிரி கஷ்டம் இருக்கதான் செய்யும். அதுக்கு நீ ரெடியா? ஐ ஆம் ரெடின்னு தான் கலப்பையின் மேல கையை வச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். இதெல்லாம் வரும்னு தெரியும், இந்த அவமானம் எல்லாம் வரும்னு தெரியும். ஆனா அதன் மத்தியிலையும் என் கூட யார் இருக்கானா, கர்த்தர் இருக்கிறதுனால அவருக்கு மிஞ்சி நமக்கு ஒண்ணு நடக்க போறது, அவருக்கு மிஞ்சி ஒண்ணு உங்களுக்கு வரப்போகுது.
இல்லை. அதனால நான் சொல்கிறேன், நீங்கள் கஷ்டமே பட மாட்டீங்க. நெக்ஸ்ட் இயர் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கஞ்சி குடித்தா கூட நீங்கள் நிம்மதியாக குடிப்பீங்க. நீங்கள் கொஞ்சம் நேரம் தூங்குனீங்கன்னா கூட நிம்மதியாக தூங்குவீங்க. கையை அசைத்த அல்லேலூயா சொல்லலாம். இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை வருதுன்னா, இந்த கணவன் மனைவிக்கு பிரச்சனை பண்ணவங்க நிம்மதியாக தூங்குவாங்களா, பிரச்சனை பண்ணாதவங்க நிம்மதியாக தூங்குவாங்களா? அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டு பெட்ஷீட் எடுத்து தலையில மூடிட்டு அடுத்த நிமிஷம் கொரட்டை விட்டு நமக்கு வரும் பாருங்க ஒரு எரிச்சல், ஓங்கி ஒரு மிதிச்சு எந்திரிமையா அவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணிட்டு நிம்மதியா அவங்களுக்கு எப்படித்தான் தூக்கம் வருதோன்னு கேட்கல. இத்தனைக்கும் நம்ம ஒரு தப்பும் பண்ணாம உட்கார்ந்து மண்டையை பிச்சுட்டு கீழைக்கு மேலைக்கும் நடந்துட்டு தண்ணியை குடிச்சிட்டு நைட்டு முழுக்க உட்கார்ந்து தூங்காம உட்காந்து காலையில எந்திரிச்சு ஏங்க இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டா நான் என்ன பண்ணேன்? ஸோ அது தூங்காம இருந்த கூட பரவாயில்ல, அதுக்கு ஒரு சின்ன கேட்டஸ்கியாவது சரி அப்படியாப்பா தூங்காம இருந்தியா, சோப்பா ஏன் என்னை எழுப்பியிருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னான். நீ தூங்காம இருந்த, நீ பிசாசோட இருந்திருப்ப, நீ மோசமானவளா இருந்திருப்ப, நீ தப்பு பண்ணியிருப்ப, அதனால தான் நீ தூங்கல. எப்படி இருக்கும்? இப்போ நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏன் தூங்காம இருந்து கஷ்டப்படணும்? ஹலோ, நான் ஏன் தூங்காம இருக்கணும்? நான் தப்பே பண்ணல, நான் சின்ன மிஸ்டேக் தான் பண்றேன். அவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணவங்க நிம்மதியா படுத்து தூங்கும் போது நீங்க ஏன் சிஸ்டர் தூங்காம இருக்கணும்? நீங்க ஏன் பிரதர் தூங்காம இருக்கணும்? எதுக்கு? அது ஆண்டவர் அதுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. நீ ஸ்ட்ராங்கா இரு மகளே, நீ நிம்மதியா, நீ யோசிக்காத. அவங்களே யோசிக்காத போது நீ எதுக்கு யோசிக்கிற? அப்போ நெக்ஸ்ட் இயர்ல ரொம்ப என்னவா இருக்கணும்னா சமாதானமாய். ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க, இவங்க அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்னதான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அது எனக்கு உள்ள போய் என்ன வருத்தப்படுத்தி என்ன அஃபெக்ட் பண்ற அளவுக்கு இது ஒரு நாள்ல இது நடக்காது, ஆனா இது நடக்கும். இன்னையிலிருந்து தீர்மானம் எடுங்க. ஆண்டவர் உங்களை கிருபையாய் இங்க இருந்தே என்ன பண்ண போறோம்னா, இப்ப பாரத்தெல்லாம் இறக்கி வச்சாச்சு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்ந்துடணும்டா அடுத்த வருஷம். எப்படி வாழ்ந்துடணும்னா சந்தோஷமா வாழ்ந்துடணும்டா, எதுவுமே இல்லைனாலும் மகிழ்ச்சியா வாழ, அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருந்து போகும்போது அங்கதான் வச்சிருப்பீங்க, தூக்கி போயிட்டு போயிடாதீங்க. திரும்பியும் அடுத்த வாரமும் இப்படி தூக்கிட்டு வந்துடாதீங்க. இதை விட்டுட்டோமா இந்த வருஷத்தோட தூக்கி போட்டுருங்க. இனி நான் என்னுடைய சந்தோஷத்தை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது, என் மகிழ்ச்சியை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. நான் சந்தோஷமா தான் வாழ்வேன். நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கும் எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. தகப்பனே 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 தகப்பனே, எங்களுக்கு தெரியலப்பா, எங்களுக்கு எப்படி கையாளணும் தெரியல, எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்ளணும்னு தெரியல. பாதிக்கப்படுகிறது நாங்க தாயா பாதிக்கப்படுறோம். எல்லாரும் ஈஸியா எடுத்துக்கிறது மாதிரி எங்களால ஈஸியா எடுத்துக்க முடியலையே, எங்க மகளால ஈஸியா எடுத்துக்க முடியலையே, எங்க மகனால ஈஸியா எடுத்துக்க முடியலையே. ஆனா இப்போ இந்த பிரச்சனையை நீங்க அனுமதிச்சது உண்மையானா இதை எப்படி அழகா கொண்டு போகணும், எப்படி இதை மேற்கொள்ளணும், எப்படி இதை தாங்கணும் தாண்டணும்ன்ற ஒரு ஞானத்தை ஆண்டவர் இன்றைக்கு எங்களுக்கு கட்டளை இடுகிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நான் அப்படிதான் ஜெபிக்கிறேன். இந்த பலிபீடத்திலிருந்து இங்கே நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒரு தலைவனா நான் பார்க்கிறேன், ஒரு தலைவியா பார்க்கிறேன். இவங்களை பார்த்து நிறைய பேர் மாறணும், இவங்களை பார்த்து நிறைய பேர் பிரமிக்கணும். இவங்களை பார்க்கும்போது நிறைய பேருக்கு சார் உங்களை மாதிரி இருக்கணும், சார் உங்களை மாதிரி இருக்கணும் மேடம் அப்படின்னு சொல்ற அளவிற்கு எங்க தகப்பனையும் எங்க தாயையும் எங்க பிரதரையும் சிஸ்டரையும் இப்போ நீர் உம்முடைய கிருபையினால் அலங்கரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. இந்த ஜனத்திற்கு முன்னாடி உன்னை நான் வெண்கல அலங்கமாக்கினேன், வெண்கல அலங்கமாக்கினேன். ஸ்தோத்திரம் ராஜா. நீ துன்பத்தை கண்ட நாட்களுக்கு சரியா நான் உன்னை மகிழ்ச்சி ஆக்குவேன்னு சொன்னீங்கல்லப்பா. இப்போ ஆண்டவரே நிறைய பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் வந்திருக்கிறாங்கல்லப்பா. ஒரு அற்புதம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க மகிமை குறைஞ்சு போகல அப்பா. புதிய வருஷத்துக்குள்ள நாங்க காலடி எடுத்து வைக்கும் போது நீங்க எப்படி எங்களை சந்தோஷப்படுத்துவீங்கன்னு எங்களுக்கு தெரியல, எப்படி சந்தோஷப்படுத்துவீங்கன்னு தெரியல. ஆனா நீங்க சந்தோஷப்படுத்தணும் ஆண்டவரே. நீங்க எப்படியாவது ஒரு அற்புதத்தை செஞ்சு எங்க பிள்ளைங்க எதை கொடுத்தா சந்தோஷப்படுவாங்களோ அந்த அதிசயத்தை நீங்க செஞ்சு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த யார் காதுகளில் அந்த சத்தம் விழுதோ அவங்களை சந்தோஷப்படுத்துறது மாதிரி ஒரு அற்புதம் நடப்பதாக நடப்பதாக நடப்பதாகப்பா.
நடப்பதாகப்பா. பரலோகத்திலிருந்து ஒரு லெட்டரை எழுதி அதுல சைன் போட்டு அனுப்பிடுங்கப்பா. இந்த வருஷத்தோடு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் ஆண்டவரே. அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வரட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஆண்டவரே இத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஆனா உங்க கை ஒரே நேரத்தில் எல்லார் மேலையும் வைக்கப்படும். 120 பேர் இருக்காங்கன்னா 120 பேரையும் ஒரே நிமிஷத்துல அந்த டைம்ல மொத்த பேரையும் நீ நிரப்புகிறதற்கு வல்லவர். அதனால இந்த சத்தத்தை கேட்கிற எத்தனை 1000 பேர் இருந்தாலும் அவங்க ஜெபிக்கிற ஜெப விண்ணப்பத்திற்கு ஒரு பதிலை கர்த்தர் நீர் கட்டளை இடுகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. இன்னைக்கு மாலையில நடக்கிற கூட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. 23ஆம் தேதி 100 டேஸ்னுடைய ஃபைனல் டே. அன்னைக்கு உங்க மகிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே. 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் ஆராதனை 6 o'clock கர்த்தரை ஆசீர்வதிங்கப்பா. நியூ இயர் சர்வீஸ் ஆண்டவரே கிரவுண்டில் ஒரு பெரிய மகிமை அப்படியே கடந்து வரணும், ஒரு திரள் கூட்டம் கடந்து வரணும் ஆண்டவரே. நாங்க அப்படியே ஜெபிச்சுட்டே பழைய வருஷத்தை நன்றியோட முடிச்சு புது வருஷத்துல ஜெபத்தோட உள்ள போகிறதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுகிறதற்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைகளை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்க கிருபை தாங்கி நடத்தட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. ஆண்டவர்கள் ஆசீர்வதிப்பார்.